நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா வந்து மாறன்கிட்ட வந்து டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம வீரா வந்து மாறனுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கால் பண்ண உடனேயுமே வந்து நம்ம மாறனுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். எனக்கு தெரியும் வீரா, என்னதான் நீ வந்து என் கூட சண்டை போட்டு போயிருந்தாலும் எனக்காக வந்து நீ ஃபீல் பண்ணுவ, என்னை தேடி வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோன் எடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஹலோ, நான் உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வீரா சொல்கிறாங்க. எங்கே வரணும் வீரா, உங்கள் வீட்டுக்கு வரவா, அந்த உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் சொல்கிறாங்க. வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன், அந்த அட்ரஸுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம மாறன் வந்து சந்தோஷமாக கிளம்பி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஆல்ரெடி வந்து வீரா வந்து ஒரு வக்கீல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், எனக்கும் வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து விவாகரத்து வாங்கணும், அதுக்கான ஃபார்ம் எல்லாம் கொடுங்க, ஃபோட்டோ எல்லாம் ஒட்டி எல்லா ஏற்பாடும் அட்ரஸு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க வந்து நம்ம வீரா வந்து அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே சொல்லு வீரா, என்னாச்சு இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி மாறன் கேட்குறாங்க. சொல்லவே இல்லை, நீ வா, உன்ட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரூமுக்குள்ளே வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன உடனே ஃபார்ம் எல்லாம் படித்து பார்க்காங்க. படித்து பார்த்துட்டு ஓகே, இந்தா இதில் கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கையெழுத்து போடவா, நான் இது கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் சொன்னால் கேட்பியா மாட்டியா, முதல்ல கையெழுத்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன ஃபார்ம் சொல்லு, சொன்னால் தானே கையெழுத்து போட முடியும், மொட்டைக்கட்டையாக வந்து கையெழுத்து போடுன்னு சொன்னால் என்னென்னே தெரியாமல் எப்படி கையெழுத்து போடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. படித்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னன்னு சொல்லு, நான் படிக்க வேண்டாம், நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிறாங்க. இது வந்து டைவர்ஸ் பத்திரம், நம்ம 2 பேர்த்துக்கு வந்து டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்ன வீரா சொல்கிற, டைவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாங்க. அதை பார்த்தோன்னே வக்கீல் வந்து சொல்கிறாங்க, என்ன மேடம், உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லவே இல்லை போலையே, ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதான் மேடம், 2 பேருமே மனசு ஒத்து போய் 2 பேருமே வந்து அங்கே வந்து எங்களுக்கு வந்து விவாகரத்து வேணும்னு சொன்னாதான் விவாகரத்து வந்து சீக்கிரமாக கிடைக்கும். இல்லை யாராவது ஒரு ஆள் கூட வந்து எனக்கு விவாகரத்து வேண்டாம், நான் சேர்ந்து வாழணும்னு சொன்னால் விவாகரத்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிரும் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார், ஒரு நிமிஷம் இருங்க சார், அவர் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நான் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா இதில் வந்து கையெழுத்து போட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மாறன் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாலாம் கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க. பின்னாடியே வந்து நம்ம வீரா வந்து விரட்டிகிட்டே வராங்க. நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து பைக் நிற்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன கையெழுத்து போட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கையெழுத்தெல்லாம் போட மாட்டேன், நீ இப்போ வந்து அவசரப்பட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு நீயே ஃபீல் பண்ணுவேன், எனக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது, ஒன்னாலே என்னை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இது வந்து நீ அவசரத்தில் எடுத்த முடிவு, அதனால் நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், ஒழுங்காக வந்து கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னால் தான் கையெழுத்து போட முடியாது, அவ்வளோதான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு மாறன் வந்து கிளம்பி போகிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.